முழு ஆதரவுடன் ஆட்சி அமைக்க முயற்சி செய்தார்களோ அதனால தான் வந்து அவங்க கூட்டணி கட்சியிலேருந்து அவ்வளோ பேர் இன்றைக்கி வந்து வெளியே வந்ததுக்கான முக்கிய காரணம். இதான் நாங்கள் ஒரு மாதம் சொல்லிட்டு வரோம். இன்றைக்கி அதற்கான உண்மையை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர துவங்கி இருக்குது. ஏன்னா இது அவங்க முழு வீச்சில் அந்த முயற்சியை எடுத்தார்கள். எனக்கு கவுண்டிங் முடிஞ்ச அடுத்த நாளிலிருந்து இவர்கள் எல்லாம் எப்படியாவது தமிழக வெற்றி கழகம் வரக்கூடாது, எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகக்கூடாது என்ற ஒரே ஒரு குறிக்கோளை மட்டும் வச்சுக்கொண்டு முழுமையாக அவங்க வந்து இருவரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்தார்கள். அதுக்கு முழு அளவில் அவங்களுக்கு டெல்லியின் ஆதரவு இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கி ஒவ்வொரு விஷயமா ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி கூட்டணி கட்சியிலேருந்து வெளியே வரும் வேலைகளை செஞ்சு கொண்டு இருக்காங்க. முன்னாடி இருந்து அவங்களுடைய கூட்டணியிலேருந்து வந்த எல்லாரும் வெளிவந்ததுக்கான முக்கிய காரணம் ஒரே ஒரு காரணம் தான். இவ்வளோ பேர் ராஜினாமா செய்கிறதுக்கும் காரணம் தான். ஏன்னா எப்படி வந்து புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் புரட்சித் தலைவர் அவர்களும் தீய சக்தின்னு திமுக சொன்னாங்களோ அதே தீய சக்தியோடு இன்றைக்கி கூட்டணி சேர இவங்க ரெண்டு பேரும் இவங்கெல்லாம் தயாராக இருக்காங்கன்றப்போ எப்படி அங்கே இருக்கிற எம்எல்ஏக்கள் அங்கே இருக்கிற மூத்த நிர்வாகிகள் தயாராக இருப்பாங்க? ஸோ இதுதான் முக்கிய காரணம். அவங்க வந்து இன்றைக்கி வந்து ஒரு தீய சக்தின்னு சொன்ன திமுகவோடு கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்க திரு எடப்பாடி அவர்கள் முயற்சி செஞ்சால் எப்படி அங்கே இருக்கிற மூத்த நிர்வாகிகள் அம்மாவோட பயணித்தவங்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட பயணித்தவங்களாம் எப்படி அவங்க வந்து அந்த கட்சியில் தொடருவாங்க? ஸோ அதான் முக்கிய காரணம் அவங்களாம் ராஜினாமா செய்வதற்கு. இன்றைக்கி வந்து முன்னாடி எங்களுடைய தலைவர் சொன்னார், இந்த மாதிரி போட்டி வந்து டிவி கேக்கும் திமுக தான். இன்றைக்கி வந்து இப்போ இவர்கள் செஞ்ச கூத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி போட்டி வந்து டிவி கேக்கும் மொத்த தீய சக்தியின் மொத்த உருவமாக எல்லா கட்சியும் ஒன்று சேர்ந்து நிற்கிறாங்க. ஸோ இன்னும் நாங்கள் போன வாரம் நாங்கள் திரும்ப சொன்னோம், இன்னும் அந்த முயற்சியை செய்து கொண்டு தான் இருக்கிறார். இன்னும் எப்படியாவது குறுக்கு வழியில் ஆட்சி அமைக்கும் முயற்சிகளை திமுகவும் திரு ஸ்டாலின், திரு உதயநிதி மற்றும் திரு எடப்பாடி அவர்களின் மகன் 4 பேரும் ஒரு சில தொழிலதிபர்களுடன் சேர்ந்து இந்த முயற்சியை இன்றும் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இதுதான் இன்றைக்கி காரணத்தை சொல்லியிருக்கிறார். பட் இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், இன்டர்னல் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இவர்கள் தீவிரமாக முயற்சி செய்தார்கள். பட் மக்கள் கொடுத்த தீர்ப்புக்கு எதிராக மற்ற கட்சியினர் மற்ற கட்சி அவங்களுடைய கூட்டணி கட்சியினரே தயாராக இல்லை. அதனால இந்த கூட்டணி எங்களுடன் வந்து சேர்ந்து இன்றைக்கி ஆட்சி அமைக்க ஒன்றாக இருந்தால். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, இவர்கள் செய்த ஒரு விஷயத்தால் இனிமேல் தமிழகத்தில் என்றைக்குமே கூட்டணி ஆட்சி தான் என்பது உறுதியாக இருக்குது. ஸோ இந்த விஷயம் வெளியே வந்திருக்கிறது. கண்டிப்பாக தமிழக மக்களும் இதை நன்றாக புரிந்து கொண்டு தெரிந்து கொள்ள வேண்டும். வேறு ஏதாவது இல்லை, எல்லாருக்கும் முறையாக அழைப்பு விடுக்க உட்பட்டு வருகிறது. மொத்த எல்லாருக்கும் அவங்களுடைய அப்ரூவலோட நாங்கள் சொல்லுவோம். இல்லை, ஆளுநர் சந்திப்பு மற்ற அலுவல் ரீதியாக இப்போ கவர்னருடைய மாளிகையோட இன்சார்ஜும் நான் தான். அலுவல் ரீதியாக மற்றபடி ஜெனரிக்காக அந்த கோர்ட் ஒர்க்கு அலுவல் ரீதியான சந்திப்பு தான், மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான். அதுக்கும் எதற்கும் சந்தேகம் இல்லை. உயர்கல்வி அமைச்சரும் என்னுடன் வந்திருந்தார். ஸோ அதனால் அலுவல் ரீதியான சந்திப்பு தான். இல்லை, அதே நாங்கள் நேரடியாக அழுத்தம்லாம் கொடுக்க வேண்டாம். ஃபைல் போயிருக்கு, முடிவெடுக்க வேண்டியது அவருக்கு தெரியாதா? ஃபைல் அங்கே இருக்குது, முடிவெடுக்க வேண்டியது அவருடைய வேலை. அதில் நேரடியாக போய் அழுத்தமோ இல்லை நேரடியாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் நார்மல் ப்ரொசீஜர்ஸ். முடிவெடுக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம்னு அவர் தான் விளக்கணும். ஸோ அதை போய் கேட்கக்கூடிய உரிமை எங்களுக்கு இல்லை. ஸோ அவங்க தான் இல்லை அது இப்போ பொதுவான மரியாதை நிறுத்தமான சந்திப்பு. ஏன்னா கவர்னர் மாளிகையுடைய விஷயங்கள் இப்போ அடுத்து அசம்பிளி சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ அது அந்த மாதிரியான விஷயங்கள் பொதுவான விஷயங்கள் இல்லை. அது சம்மந்தப்பட்ட விவரங்கள் விரைவாக எங்கள் அனைவரும் சேர்ந்து முடிவெடுத்து வெளியிடுவாங்க. வேறு ஏதாவது கேள்வி? இல்லை, திமுகவுடைய போராட்டம் அதான் இன்றைக்கி தெரிஞ்சிருச்சு. அவங்க எல்லாம் யாருடைய சொல்லுக்கிணங்க யார் சொல்லி இவங்கெல்லாம் ஆப்ரேட் ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு இன்னமும் நான் தான் திரும்ப சொல்கிறேன், திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து இப்போவும் அந்த முயற்சியை எப்படியாவது ஆட்சி அமைக்கின்ற முயற்சியை இப்போவும் செஞ்சுட்டு வராங்கன்றதான் எங்களுக்கு வந்த தகவல். அவங்க எல்லா இடத்துலையும் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. எங்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் பல திமுகவின் மூத்த தலைவர்களும் பல திமுகவில் பழைய இப்போ இருக்கிற எம்எல்ஏக்கள் பலரும் இதற்கு உடன்படாமல் இன்னமும் அந்த மாதிரி ஒரு நிகழ்வுக்கு இவங்க மீண்டும் முயற்சி செஞ்சுட்டே இருக்காங்க. எங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. இன்னும் எத்தனை பேர் இந்த மாதிரி திமுகவிலிருந்தும் வெளியேறுவார்கள் தெரியல. இல்லை, அது சம்மந்தமாக அவரே ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறார். என்னென்ன விளக்கம் கொடுத்துருக்காரு, கண்டிப்பாக அதையும் வந்து கட்சியிலேருந்து என்னன்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். அது சம்மந்தம் அவரும் ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறார். இல்லை, அந்த அவர் விளக்கம் கொடுத்துருக்கார். அதை எல்லோரும் பரிசீலித்து செக் பண்ணி வேலிடேட் பண்ணிகிட்ருக்கோம். பார்ப்போம் என்ன.
இல்லை இல்லை, அது விமர்சனங்கள் எப்படி வேணாலும் வரலாம். பட் அவர் கொடுத்த விளக்கம், பட் அதையும் வந்து வேலிடேட் பண்ணிட்டு இருக்காங்க. வேலிடேட் பண்ணி என்னன்னு சொல்லிட்டு இல்லை, வேற எந்த புகார்களும் இல்லையா? இல்லை, அவர் கலந்துக்கிட்ட மேடையில் ஒரு சில பேர் அங்கே வந்து நடனம் ஆடிருக்காங்க. ஸோ அது வந்து அவருடைய கவனத்திற்கும் இல்லாமல் திடீர்னு நடந்துச்சு. அவர் அதை இது பண்ணிருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து அவரே அங்கே விளக்கம் கொடுத்துருக்கிறார். சரி, என்னென்னா திடீர்னு ஒரு நிகழ்ச்சிகள் போகிறப்போ அங்கே நமக்கும் தெரியாமல் அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் ஒரு சில விஷயத்தை அவங்க செஞ்சுருவாங்க. ஸோ அதை நம்ம தடுக்கக்கூடிய இடத்துல நம்ம இனிமேல் போகிற நிகழ்ச்சிகளில் நம்ம எப்படி நடந்துக்கணும், பொது நிகழ்ச்சிகள் எப்படி நடந்துக்கணும் நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ அதற்கான ஒரு போதிய இது வந்து அவங்களுக்கும் ஒரு முன்னெச்சரிக்கையாக நடந்துக்கணும்னு அவங்களுக்கு இனிமேல் அந்த அனுபவம் கிடைத்து விடும். கண்டிப்பாக எல்லாரும் பொதுவாக தொடர்ச்சியா ராஜினாமா பண்ணிட்டு வராங்க. இந்த 107 இடத்தை வந்து 118 எதிர்பார்க்கறதுக்கான ஐடியா வருது. எங்களுடைய கூட்டணி கட்சியின் முழு ஆதரவு 120 எம்எல்ஏக்கள் எங்களுக்கு முழு ஆதரவோட நாங்கள் எல்லாம் ஆட்சி அமைச்சிருக்கோம். கூட்டணி ஆட்சியாக இருக்குது. முதல் முறையாக தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி. இனிமேலும் கண்டிப்பாக தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தான் இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இவர்கள் ராஜினாமா செய்வதற்கான காரணம் தெளிவாக நாங்கள் முன்னாடி சொல்லிட்டு இருக்கோம். திரு எடப்பாடி அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்தால் யார் ஒத்துப்பாங்கன்னு கேட்குறோம். இவர் 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்தால் யார் ஒத்துப்பாங்க? யாராவது அவர்கள் வீட்டில் இருக்கிறவர்களே, அவர்கள் கட்சியில் இருக்கிற அடுத்த கட்ட தலைவர்களே யாரும் ஒத்துக்கலையா? இது ஒரு காரணம் தானே எல்லாரும் வெளியேறது காரணம். அதிமுகலேருந்து ஒரே நாளில் அவ்வளோ எம்எல்ஏக்கள் வெளியேற முக்கிய காரணம் என்ன? இவங்க 2 பேர் சேர்ந்தால் எப்படி போய் மக்களை சந்திப்பாங்க? இந்த 2 குடும்பமும் அவங்களுடைய சொத்துக்களை காப்பாற்றிக்கிறாங்க. திரு எடப்பாடி அவர்கள் குடும்பமும் திரு ஸ்டாலின் அவர்கள் குடும்பமும் சொத்துக்களை காப்பாற்ற இந்த வேலையை செய்கிறாங்க. ஸோ அவங்களுடைய சொத்துக்களை காப்பாற்றுவாங்க. பட் அடுத்த கட்டத்தில் இவங்கெல்லாம் மற்ற மாவட்டத்தில் இருக்கவங்களாம் போய் மக்களை சந்திக்கணும்ல. இவர்கள் 2 பேர் வீட்டை விட்டு வெளியே வர போகிறதில்ல. அவருடைய இருப்பிடமே வேறு. பட் மற்ற மாவட்ட அளவிற்குள்ள மற்ற எம்எல்ஏக்கள் மற்ற மாவட்ட செயலர் எல்லாம் போய் மக்களை சந்திக்கணும்ல. என்னங்க இப்படி போய் ஆட்சி அமைச்சிருக்கீங்களே, கொஞ்சம் கூட உங்களுக்கு இதாக இல்லையான்னு கேட்பாங்கல்ல 4 பேர். ஸோ அவங்க தானே மக்களை சந்திக்க போகிறாங்க. அதை மக்களை சந்திக்க முடியாமல் தான் இன்றைக்கி எல்லாரும் வெளியேறினால தவிர்த்து எங்களுக்கான நம்பர்ஸு 120 கண்டிப்பாக கூட்டணி கட்சியோட ரொம்ப தெளிவாக இருக்குது. ஸோ அவர்கள் வெளியேறதுக்கான காரணம் இவர்கள் 2 பேரும் இன்னும் அந்த முயற்சியை தொடர்றதுனால தான்.